ஓகேடா. டேய், நாளைக்கு புது படம் ரிலீஸ் ஆகுதுல்ல, அதுக்கு 2 டிக்கெட் அவைலபிளாக இருக்கான். இப்போ தான் என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணான். நான் வாங்கி தரேன், நீங்கள் போயிட்டு வரீங்களா? எனக்கு ஓகேண்ணே. நீடா? இல்லைண்ணே, எனக்கு வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால் என்னால் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓ யோகா, அப்போ நீ மட்டும் போயிட்டு வரியா? இல்லைண்ணே, ஃபெயிலு வரலன்னு சொல்லும்போது நான் மட்டும் போனால் நல்லா இருக்காது இல்லைண்ணே. அதனால் இன்னொரு நாள் வாய்ப்பு கிடைச்சா போய்க்கிறேண்ணே. சரிடா, போய் வேலையை பாருங்க. டேய், உங்களுக்கு குட் லக்டா. அண்ணே, அதே படத்துக்கு நாளைக்கும் 4 டிக்கெட் அவைலபிளாக இருக்கான். உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்க, என் ஃப்ரெண்டுகிட்ட பேசி 2 டிக்கெட் வாங்கி தரேன். எனக்கு ஓகே தானே, நான் இன்னைக்கு ஃப்ரீ தான். அண்ணே, என் அண்ணன் குழந்தைக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு நாளைக்கு நைட்டு வீடெல்லாம் டெக்கரேஷன் பண்ண வர சொல்லியிருக்காங்கண்ணே. அதனால் நாளைக்கு என்னால் முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓ, அப்போ இன்னும் சூப்பரு. அண்ணே, என் ஏரியாவில் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு இந்த படம் பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக ஆசை. அப்படியே அந்த டிக்கெட் எனக்கு கொடுத்துருங்கண்ணே, நாங்கள் 2 பேரும் போயிட்டு வந்துடுறோம். நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வந்துடுறேண்ணே. எப்போவுமே நமக்கான முடிவை நம்ம தானே எடுக்கணும். நம்ம மற்றவங்களுக்காக பார்த்து விட்டு கொடுத்துட்டு இருந்தோம்னு வையேன், அவங்களுக்கான வாய்ப்பு வரும்போது அவங்க நம்மளை மாதிரியே யோசிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க மாட்டாங்க. சுயநலமாக யோசிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம மற்றவங்களுக்காக பார்த்துக்கிட்டு, மற்றவங்களுக்காக யோசிச்சுக்கிட்டு, மற்றவங்களுக்காக கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துருக்கவே தான் நமக்கான மரியாதை நமக்கு கிடைக்காமலே போயிடுது. அதனால் சில இடங்களில் நம்மளும் சுயநலமாக இருந்து தான் ஆகணும். அப்போ தான் இந்த உலகத்தில் நம்மளால் பிழைக்க முடியும்.